வணக்கம் உறவுகளே! வழக்கம் போல இந்த வார வெள்ளிக்கிழமை நம்ம பலவார சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த வாரம் சந்தையில எந்த மாதிரியான பொருட்கள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில வந்து க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரோடே எம்ப்டியாக தான் இருக்குது. க்ரௌட் வந்து அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. அதேமாதிரி கிளைமேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. வெயில்லாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் மழை வர மாதிரி தான் இருந்தது. ஃபஸ்ட்டு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த MP3 பிளேயர் ஒன்று கிடைச்சிது. பார்க்க நல்லா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெரும்பாலும் டிஸ்பிளே இல்லைனா பேட்டரி தான் ப்ராப்ளம் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நிறையா வாங்கியிருக்கோம். அதனால் நம்ம இதை வாங்கலை. இப்போ என் கையில் இருக்க அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிளாஸில் ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 சுற்றி ஆஸ்ட்ரோநெட் ரவுண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கீபோர்டு ஒன்று இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிவி, மொபைல், அப்புறம் லேப்டாப் இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இது கூட வந்து டேங்கிள் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டேங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங்கு. அந்த டேங்கிள் இல்லாமல் நம்ம இதை வந்து வாங்கினா அது ஒர்க் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வேஸ்ட் தான். ஏன்னா வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம அப்படியே வச்சிட்டோம். அடுத்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 Yamaha கீபோர்டு வச்சுருந்தாங்க. மியூசிக் கீபோர்டு பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ரெண்டுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரேட்டு சொன்னாங்க. ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பொருட்கள் வந்து வரல. ஸோ இந்த கடைகளும் கம்மியாக தான் இருந்தது. அதே மாதிரி ரெகுலராக போகிற கடைகளுமே வந்து பார்த்திங்கன்னா பொருட்களும் கம்மியாக தான் இருந்தது. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் பொருள் இல்லை. நமக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அடுத்தது ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீபோர்டு மொபைல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இது பார்க்க நல்லா இருந்ததுன்னு சொல்லி எடுத்து பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட் டைப்பு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த கீபோர்ட்லாம் நல்லா தான் இருந்தது. பேக் சைடு திருப்பி பார்த்தா தான் தெரிஞ்சது அந்த ஸ்டிப் வந்து கட்டாக இருந்தது. அந்த டிஸ்பிளேக்கு வர ஸ்டிப்பு கட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்கான ஸ்டிப்லாம் கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஃபோன்பேவோடைய அந்த பாக்ஸ், வாய்ஸ் பாக்ஸ்லாம் வேறு வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பாக்ஸ் பீஸாக வச்சுருந்தாங்க. இப்போ என் கையில் இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா கேசியோ பிராண்டோடைய டிஜிட்டல் டைரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. பார்க்க நல்லா தான் இருந்தது. ஆனால் இதில் அந்த டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா பிளாக்காக இருந்தது. இது ஒர்க் ஆகுமா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. இது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கால்குலேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கான்டாக்ட் நம்பர் இல்லைனா அட்ரஸ் அந்த மாதிரி ஏதாவது சேவ் பண்ணிக்கிறதுனாலும் இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த கடைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த DVR பாக்ஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிட்ட போய் பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது இது எல்லாமே வந்து DVR பாக்ஸ் கிடையாது, ஆடியோ வீடியோ பாக்ஸ்னு ஏதோ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டு கொடுத்து நிறைய டிவிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு எடுக்கிற மாதிரியான பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கீபோர்டு மொபைல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இந்த கீபோர்ட் மொபைல்லாம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி இருக்க 2 மொபைல் வாங்கினா நமக்கு பேர் பார்ட்ஸுக்கு வந்து மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக எந்த டேமேஜும் இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிம்லாம் போட்டு யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த மைக் ப்ராப்ளம் இல்லைனா கீபோர்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி நிறையா வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரே மாதிரி இருக்க 2 மொபைல் வந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசமான கிளாக் ஒன்று இருந்தது. ஸோ இந்த கிளாக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் மோசமாக இருக்க மாதிரி இருந்து பாருங்கள். ஸோ இதில் நம்ம அலாரம் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிண்டரோடைய இங்க்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் ஒன்று பிளாக்பெரி இருந்தது. பட் கொஞ்சம் டிஸ்பிளே டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்தது. அந்த ஒரு மொபைல் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அப்படியே நம்ம வரும்போது இந்த பழைய டைப் ரைட்டிங் மிஷின் 2 பார்த்தோம். பார்க்க வந்து நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா வந்து கீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம செக் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இது வந்து பேப்பர் வச்சு டைப் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பெரும்பாலும் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டைப் ரைட்டிங் மிஷின் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுறாங்களா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. கலெக்ஷனுக்கு ஒன்று நிறைய பேர் வாங்குறாங்க, அதை ஒன்றா நான் பார்த்துருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைசர் ஒன்று பாக்ஸோடய வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆன்லைனில் இந்த ஆட்லலாம் வந்து இன்ஸ்டாகிராம் ஆட்லலாம் பார்ப்போம். அந்த மாதிரியான ஸ்லைசர் ஒன்று வச்சுருந்தாங்க பாக்ஸு பீஸாகவே. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங்கிலால் செய்யப்பட்ட ஒரு சோஃபா செட் இருந்தது. பட் அந்த குஷன்லாம் எதுவும் கிடையாது, இது மட்டும் தான் இருந்தது. அது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 2500 கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நிறையா ஸ்பீக்கர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ, டேப் ரெக்கார்டர் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரேட்டு, 500, 600, 2000 அந்த மாதிரியான ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ரேட் இருக்கும். இது வந்து ஒர்க் ஆகாதா இல்லையா அப்படிங்கிறத இந்த கடையிலே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரியான ஒரு சின்ன ரேடியோ ஒன்று இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேப் ரெக்கார்டர் போட முடியாது, AM, FM 2 மட்டும் தான் போடலாம், டேப்லாம் போட முடியாது. ஸோ இதை வாங்கலாம்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இது உள்ளே வந்து டேமேஜ் ஆயிருந்தது, ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நம்ம அப்படியே வச்சுட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு பாக்ஸ் பீஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மசாஜர் ஒன்று இருந்தது. சரி நம்ம புதுசாக இருக்கே அப்படி சொல்லி எடுக்கலான்னு பார்த்தோம். பட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சு இது வந்து பழைய பீஸ் தான், பாக்ஸ் பீஸாக எடுத்து வச்சுருக்காங்க.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது டேமேஜ் பீஸ் ஆன் பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகலை. இதனுடைய ரேட்டு கேட்டால் 400 கிட்ட சொன்னாங்க. 400 வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்து கிடையாது. அதனால் நம்ம வச்சிட்டோம். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி வந்து வாங்கலாம் சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இது ஆன் பண்ணி பார்த்தா டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் இருக்குது, அதனால் அப்படியே வச்சிட்டாங்க. அது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட சொன்னாங்க அந்த டிவியே. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பாக்ஸ் பார்க்கும்போது வந்து ஏதோ இந்த கிளீனிங் ரோபோட் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து ஸ்காட் அப்படிங்கிற பிராண்டோடைய ரேடியோ ஒன்று. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிடி போடுற மாதிரியான ஆப்ஷன் இருக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பீக்கர் வந்து இன்பில்டாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் இருக்க அந்த செக்ஷனை மட்டும் ஃபுல்லாக கழட்டி எடுத்திருக்காங்க. அந்த டிவிடி போடுற அந்த செக்ஷன் மட்டும் அப்படியே தனியாக வச்சுருக்காங்க. இது வந்து பாதி தான் இருக்குது. நமக்கு இது பேர் பார்ட்ஸ் வாங்கினா கூட இதுக்கான தேவையான ஸ்பீக்கர்லாம் கிடைக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஆல்ரெடி இது வந்து ஏதாவது தேட்டரு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான இடத்துல வந்து கழட்டி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் இல்லை. கடையை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் காலியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் அந்த மாதிரியான பொருட்கள் மட்டும் தான் கொஞ்சம் தென்பட்டது. நமக்கு தேவைப்படுற மாதிரியான பொருள் எதுவுமே இல்லை. இங்கே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த PS2 வச்சுருந்தார். இது ரேட்டு கேட்டோம், 4000 கிட்ட சொன்னாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடிஃபைட் பண்ணது. ஸோ கம்பெனிலேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வராது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க்கு அதுக்கப்புறம் பவர் யூனிட் வந்து SMPS எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தானா. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு முந்தின நாள் வந்து கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்ற ஒரே காரணத்தினால வந்து கூட்டம் வரலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கடையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த JVCயோடைய ரிமோட்டு மட்டும் தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ இது ஏதாவது செட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம், எதுவும் இல்லை. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாம்சங்கோடைய இந்த VCR பிளேயர் ஒன்று இருந்தது. இந்த கடையில் நிறைய வந்து மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்டுமே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா Yamaha பிராண்டோடைய தான். ஆல்ரெடி நம்ம ஒரு கடையில் பார்த்தோம்ல அதே மாதிரியான இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கீபோர்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாக்மேன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 100 200 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு சில எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். இந்த பாக்ஸ் பீஸாகவே இருக்கிறத எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே டேமேஜாக இருந்தது. ஸோ இன்னொரு சோனியோட வாக்மேன் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அது வந்து சுத்தமாகவே பவர் ஆன் ஆகவே இல்லை. இப்போ என் கையில் இருக்க இது வந்து பார்த்திங்கன்னா DVD பிளேயர். ஸோ போர்ட்டபுளாக வந்து பார்க்க நல்லா இருந்தது. பட் வந்து இதுக்கு அந்த ரிமோட் அதெல்லாம் வந்து மிஸ்ஸிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் வந்து கலெக்ஷனுக்கு வந்து இது பார்க்க நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்லிம்மாக அழகாக இருந்தது. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கெலாம் கூட வச்சுருந்தாங்க. அதனுடைய ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 அந்த ரேட்டு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிளிப்ஸோடைய டேப் ரெக்கார்டருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது, எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது. அடுத்ததான் இந்த ஒரு கடையில் நம்ம நண்பர் வந்து லேப்டாப் வந்து 2 வாங்குறதுக்காக ரேட்டு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கொடுத்து 2 லேப்டாப் வந்து வாங்கியிருந்தார். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய்ட்டு செக் பண்ணி பார்த்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா பேர் பார்ட்ஸுக்கு தான் வாங்கியிருக்காரு. ஆல்ரெடி வந்து அவர்கிட்ட அதே மாதிரி லேப்டாப் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுக்கு தேவையான பேர் பார்ட்ஸ் வேணும் அப்படின்றதுனால வந்து அந்த 2 லேப்டாப்புமே வாங்கியிருக்காரு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு லேப்டாப் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சரியான இடமா இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து சரி பண்ண வேண்டியதாக தான் இருக்கும். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ப்ரொஜெக்டர் அதுக்கப்புறம் சவுண்டு பாரு அப்புறம் இந்த மியூசிக் சிஸ்டத்தோடைய பேர் எனக்கு தெரியல, ட்ரம்பட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வாரமாக இங்கே தான் இருக்குது. 4000 கிட்ட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ரேட்டு. பலாவர சந்தையை பொறுத்தவரை எலக்ட்ரானிக்ஸ் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகுதோ, எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து வாங்குறாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கலைப்பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸை விட இந்த மாதிரியான பழைய கலைப்பொருட்கள் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போட்டி போடுறாங்க. இனி கூட அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வித்தியாசமான சிலைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது வந்து நிறைய பேர் காசு கொடுத்து வாங்குறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரியான ரேட்டு தான். 1 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 800 1000 அந்த மாதிரி வெயிட் அந்த மாதிரி ரேட்டில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அதில் வைக்கிற மாதிரியான ஸ்பீக்கரு. இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பீஸாகவே ஒரு UPS ஒன்று வச்சுருந்தாங்க. பெரும்பாலும் இந்த மாதிரி பாக்ஸ் பீஸாக இருக்கிற ப்ராடக்ட் வந்து வாங்குறது வந்து நமக்கு கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். எதுக்காகனா வந்து வாங்கினப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா வந்து அந்த செட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க, டெஸ்டிங் குவாலிட்டி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால். ஸோ அந்த மாதிரியான பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பீஸாக வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் பீஸாக இருக்குன்னு சொல்லி நம்பி வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிரிண்டர் அதுக்கப்புறம் லேப்டாப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ராந்தல் விளக்கெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ராந்தல் விளக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லைனாலுமே வந்து
அழகுக்காக வந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ பலவர சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கலைப்பொருட்களுமே வந்து நிறைய கிடைக்குது. ஏன்னா வந்து பெரும்பாலும் அது வந்து யாருமே சொல்கிறது இல்லை. எலக்ட்ரானிக் டிவைஸுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பலவர சந்தை அப்படின்ற மாதிரியான இது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கலைப்பொருட்கள் வந்து நிறையவே வருது. அதை வாங்குறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தாலுமே அதை எடுத்து ரெடி பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான ஆட்களும் இருக்காங்க. ஸோ எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் வாங்குறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பலவர சந்தைக்கு ரெகுலராக வந்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மீன் தொட்டிலாம் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டாண்டோடய வச்சுருந்தாங்க. இது வாங்குறது பெரிய விஷயம் இல்லை, இது சேஃப்டியாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆனாலுமே அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதுக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், நிறைய கடைகள் வந்து காலியாக இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தேவைப்படுற மாதிரியான பொருட்கள் இப்போ வரலுமே நம்ம கண்ணில் ஒன்றுமே மாட்டல. ஸோ இதுக்கப்புறமும் எதாவது கிடைக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தாலே செஞ்ச மாதிரியான ஒரு பேரல் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய பெட்டி வீட்டிலலாம் யூஸ் பண்ணாங்கள்ல, அந்த மாதிரியான பழைய பெட்டி. ஸோ இந்த குதிரை வந்து பார்த்திங்கன்னா பல மாதமாக இந்த இடத்துல தான் இருக்குது. ஏன்னா அது டபுளாக வரும்னு நினைக்கிறேன். சிங்கிளாக இருக்கிறதுனால யாரும் வாங்க மாட்டுறாங்க. நிறைய பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் டேப் ரெக்கார்டர், அந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் நிறையா இருக்கும். அதே மாதிரி இந்த மியூசிக் சிஸ்டம்லாம் கூட பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணிக்கலாம். நம்ம இவங்ககிட்ட வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படி சொல்லிடுவாங்க. பக்கத்தில் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமான சிலிண்டர் மாதிரியான ஒரு இது வச்சுருந்தாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் சொன்னாங்க, இது வந்து அந்த ஸ்கூபா டைவிங்லாம் போவாங்கள்ல, அதுக்கான ஆக்சிஜன் டேங்க். இது அந்த ஃபுல் செட்டாகவே வச்சுருந்தாங்க. வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்தது. இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1200 சொன்னாங்க. நம்ம இதை வாங்கிட்டு போனாலுமே வந்து ஷோகேஸில் வச்சுக்கலாமே தவிர இது இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாது. அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு சோனியோட டேப் ரெக்கார்டர் ஒன்று கிடச்சிது. கேசட் போடுற மாதிரியான இது வாக்மேன் இது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் பட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது. இதில் வந்து நம்ம நார்மல் பேட்டரிலாம் போட முடியாது. ஆல்ரெடி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீசார்ஜபிள் பேட்டரி ஒன்று இருக்கும், அதுதான் வந்து போடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கேட்டால் 400 கிட்ட சொன்னாங்க. ஸோ ரேட்டை வந்து கம்மி பண்ண மாட்டேன்ட்டார். அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக் மட்டும் வாங்கிக்கிட்டு அந்த டேப் ரெக்கார்டர் அப்படியே வச்சிட்டோம். அடுத்தது கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமிங் சேர் வச்சுருந்தாங்க. கேமிங் சேர் மட்டும் இல்லை, நிறைய அந்த டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுற சேர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கேமிங் சேர் வந்து பார்த்திங்கன்னா 2000 இல்லை 2500 கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த கடையிலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்களோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பழங்கால அந்த வெங்கல பொருட்கள்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக வந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் இல்லைனா வந்து இந்த பழங்கால பொருட்கள் அந்த மாதிரி சேல் பண்ணாமல் இப்போ வந்து எல்லா கடையிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம சேல் பண்ணும்போது வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வரும்போது அதை வந்து இன்னொரும் கூட சேர்ந்து சேல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான கான்செப்டில் இப்போ நிறைய கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பழைய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க இது வந்து பார்த்திங்கன்னா 90s கிட்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த கேசட் போடுற மாதிரியான டைப்பில் இருக்க அந்த கேமிங் சிஸ்டம். அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னு, ஜாய்ஸ்டிக் எல்லாமே செட்டாகவே வச்சுருந்தாங்க. இந்த கடையிலுமே வந்து பாருங்களா அந்த இரும்பு பொருள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எலக்ட்ரானிக் டிவைஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பழைய அந்த வெங்கல பொருட்கள் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிரியேட்டிவ் பிராண்டோடைய ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கிடைக்கும். நம்மக்கிட்டே ஒன்று இருக்குது. ஸோ நம்ம எடுத்து ஃபுல்லாகவே ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு தான் சொல்கிறாங்க. அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இது 200 250 அந்த ரேட்டு தான் சொல்கிறாங்க. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சார்ஜஸ், அதுக்கப்புறம் வந்து லேப்டாப் கேபிள் அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான், யூஸ் பண்ணது கிடையாது. அடுத்ததான் இன்னொரு கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருள் வச்சுருந்தாங்க. இது என்ன டிவைஸ்னால் எப்படி தெரியல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மைக்கு, ஸ்பீக்கர்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டன்ஸ்லாம் இருந்தது. பட் வந்து லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. இது எந்த மாதிரியான டிவைஸ்னே தெரில. நம்மளும் கொஞ்ச நேரம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ ரிட்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளிங்கெட் பிராண்டோடைய ஊஃபர் பாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் பார் ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு பேசி ஒருத்தர் வாங்கிட்டு இருந்தார். இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா 4000 சொல்லி 3500 வந்து ஓகே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து செக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்மே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா 3500 இது ஒர்த்தா என்ன அப்படி சொல்லி தெரியல. ஏன்னா இந்த பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பிராண்டு தான். பட் இது வந்து இந்த அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல. இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த மெமரி கார்டு போடுற மாதிரியான அந்த அடாப்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜி, அப்புறம் நிறைய அந்த கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாகவே வச்சுருந்தாங்க. ஸோ ஏதோ மொபைல் கடை காலி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டாகவே வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் அந்த மாதிரி 20 ரூபா 50 ரூபா அந்த மாதிரி இதுதான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டியோட ஹெட்ஃபோன் நிறையா வச்சுருந்தாங்க. இதுவும் பல மாதமாக இங்கே தான் இருக்குது. பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி தான் போகும், மற்றபடி வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தோம், நமக்கு எதாவது தேவைப்படுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது. இந்த கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்பட்ஸ் எல்லாமே வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து புதுசு தான், பாக்ஸு பீஸாக அந்த சீல் கூட
பாக்ஸ்லாம் பிரிக்காமல் வச்சுருந்தாங்க. இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான் சொன்னாங்க. இது அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த்தா என்ன அப்படி சொல்லி தெரியல. ஏன்னா வந்து ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.4 போட்டிருந்தது. ஸோ பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சவுண்டு குவாலிட்டியுமே எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா யாருமே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கல. அதனால் நம்ம இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. ஏன்னா வந்து பிராண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக இருந்தது. மற்றபடி இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்து தான். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் நிறைய அந்த மொபைல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் தான், நம்ம பேர் பார்ட்ஸுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வித்தியாசமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்கும்போது வந்து ஏதோ மோமோஸ் வேக வைக்கிற பாத்திரம் தான் நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நிறைய ஆப்ஷன்லாம் இருந்தது. அப்புறமா தான் அந்த அக்கா சொன்னாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி இது ஓவன் தம்பி, இதில் நீங்கள் மைக்ரோ ஓவனில் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும், இதிலே வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஃபுல்லாகவே கிளாஸில் இருந்தது. டேமேஜ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கேமராலாம் இருந்தது. நம்ம ஆல்ரெடி போகும்போது இந்த கடையை பார்த்துட்டு தான் போனோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் எடுத்து வைக்கல, கவரில் தான் வச்சிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த விண்டேஜ் கேமரா, அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் ரோல் போடுற மாதிரியான கேமராலாம் நிறைய வச்சிருந்தாங்க. இந்த ஹெல்மெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த சின்ன பசங்க ஓட்டுற சைக்கிள், அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங்லாம் போகும்போது அடிப்படாமல் இருக்கிறதுக்காக போடுற ஹெல்மெட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வெயிட் இருக்காது. நார்மலாக சின்ன பசங்களுக்கு மட்டும் வந்து செட் ஆகிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமான பொருள் வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபா நோட்டும் இல்லைனா வந்து சின்ன சின்ன நகை அந்த மாதிரிலாம் பார்க்குறது, மைனூட்டாக செக் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுற பொருள் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து லென்ஸ் இருக்குது. ஸோ கீழே இருக்க லைட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது பொருள் வைக்கும்போது இந்த லென்ஸ் வழியாக நமக்கு நல்லா பெருசாக ஜூம் பண்ணி காமிக்கும். ஸோ இது ஆனால் எந்த மாதிரியான பொருள் இன்னும் அப்படி சொல்லிட்டு சரியாக தெரில எனக்கு. உங்களில் யாருக்குன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் வரும்போது ஒரு காஃபி கிரைண்டர் ஒன்று பார்த்தோம். ஸோ இது வந்து அந்த காஃபி கொட்டையை அரைக்கிற மாதிரியான ஒரு கிரைண்டர் இது. இதனுடைய ரேட் வந்து 500 ரூபா சொன்னாங்க. பக்கத்தில் ஒரு நண்பர் வாங்கியிருந்தார். பட் இந்த மேலே ஒரு மூடி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங். மற்றபடி வந்து இது ஒர்க்கிங் கண்டிஷன் தானா. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இது ஒர்த்து மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ அவ்வளோதான் இந்த வார வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்தினா உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.